பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 6வது படை வீடாக கருதப்படுகிறது. இது மதுரைக்கு வடக்கே சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அழகர்மலை உச்சியில் அமைந்துள்ளது. பழமுதிர்ச்சோலை என்பது பழங்கள் உதிர்க்கப் பெற்ற சோலை அல்லது பழம் முற்றிய சோலை என்று பொருள்படும். இத்தலத்தில்தான் ஔவையார் முருகப்பெருமானால் சோதிக்கப்பட்டார் என்பது புராண வரலாறு. அவ்வாறு அவர் சோதிக்கப்பட்டபோது முருகப்பெருமான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வின் காரணமாகவே இப்பெயர் பெற்றது. இது முருகனின் அறுபடை வீடுகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்குள்ள முருகன் கோயிலுக்கு அருகில் விஷ்ணு கோயில் உள்ளது. பழமுதிர் சோலை இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அழகான இடம். மலையின் மேல் அமைந்துள்ள இந்த கோயில் பக்தர்கள் தரிசிக்க மிகவும் உகந்த ஒரு இடமாகும். இங்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். இக்கோயிலில் பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி, ஆடி கிருத்திகை போன்ற முக்கிய விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. பழமுதிர் சோலை முருகனின் அருள் வேண்டி வரும் பக்தர்களுக்கு ஒரு புனிதமான தலமாக உள்ளது. இக்கோயில் முருக பக்தர்களின் முக்கிய வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.